ஓகே, கொஸ்டின் நம்பர் 17 கவனிச்சு கொள்ளுங்க. என்ன நடக்குது? தக்கை அடைப்பான் சி ஒன்றை தன்மேற்கொண்டுள்ள பனிக்கட்டி குற்றி ஒன்று வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு முகவை ஒன்றிலுள்ள நீரில் மிதக்கிறது. பனிக்கட்டி உருகும் போது இம்முகவையில் உள்ள நீரின் மட்டம் சரியோ? என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், பனிக்கட்டி இருக்குது, பனிக்கட்டிக்கு மேல தக்கை அடைப்பான் ஒன்று இருக்கு. சரி, நீர் வந்த மேலே கொஞ்சம் மேல நிக்கணும். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன கேள்வி கேட்டுக்கிறோம்? இந்த கேள்வி கேட்டுக்கிறோம். தக்கை அடைப்பான் சியாம், அது வந்து பனிக்கட்டிக்கு மேல இருக்குதான். பனிக்கட்டி உருகும் போது இம்முகவையில நீரின் மட்டத்துக்கு என்ன நடக்கும்னு கேட்கிறார். பனிக்கட்டி உருகுறதால நீரின் மட்டம் என்ன செய்ய போறது இல்ல, மாற போறது இல்லை. அப்ப அதுல பிரச்சனை இல்லை. இப்ப தக்கை என்ன செய்யுது? தக்கை அடைப்பான்னு சொன்னா என்ன நடக்கும்? பனிக்கட்டி உருகினா பிறகு அவர் மிதப்ப, சரிதானே? அப்ப மிதக்கிறதால இடம்பெயர்க்கப்படுகிற நீர் என்று சொல்றது நீர் அந்த தக்கையின் நிறைக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கப்படும். மிதக்கிறதால இடம்பெயர்க்கப்படுகின்ற நீர் என்று சொல்றது வந்து என்ன? தக்கைன்ற நிறைக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கப்படும். அப்படின்னு சொன்னால் அதன் மீனிங் என்ன சொல்லுங்க? பொருள் ஒன்று மிதக்கின்றதுன்னு சொல்லி சொன்னால் மேலெதிர்ப்புக்கு சமனான நிறை இருக்கு, நிறைக்கு சமனான மேலெதிர்ப்பு இருக்கு. இப்ப ஆரம்பத்திலேயும் பனிக்கட்டிக்கு மேல இருக்கையும் நிறைக்கு சமனான நீர் தான் இடம்பெயர்க்கப்பட போது. இப்பவும் பொருள் என்ன செய்யுது? மிதக்குது. அப்ப நிறைக்கு சமனான நீர் தான் என்ன செய்யப்போது? இடம்பெயர்க்கப்படும். அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் அளவுல என்ன இருக்காது? மாற்றம் இருக்காது. இப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க முக்கியமான இது. என்ன என்னடா இது ஓகே தானே? முக்கியமான விஷயம் சொல்றேன். பொருள் மிதக்குது என்றால் ஏற்கனவே இடம்பெயர்க்கப்பட்ட நீர் தான் இடம்பெயர்க்கும், சரிதானே? நிறைக்கு சமனான நீர் தான் இடம்பெயர்க்கும், அதுல மாற்றம் இருக்காது. சரி, அடுத்த கேள்வி. செவ்வக மரக்குற்றி ஒன்று அதனது கனவளவில் 2/3 பகுதி நீரில் அமர்ந்திருக்கும் வகையில் மிதக்கிறது. 2/3 பகுதி நீரில் அமர்ந்திருக்கும் வகையில் மிதக்கிறது. அமர்ந்திருக்கிற பகுதி எவ்வளவு? 5வது. பனிக்கட்டிக்கு மேல இருக்குல்ல, பனிக்கட்டி உருகுறதால நீரின மட்டத்துல மாற்றம் ஏற்படுமோ? தண்ணிக்கு இருக்கையும் என்ன செய்யும்? மிதக்கும். மிதக்கைக்குள்ள வந்து மிதக்கைக்குள்ள அந்த தக்கையில நிறைக்கு சமனான நீர் தான் இடம்பெயர்க்கப்படும். ஓ, பிறகு பனிக்கட்டிக்கு மேல இருந்தாலும் என்ன செய்யுது? மிதக்குதானே? தாழ இல்லையே. நேற்று அந்த முகவைக்குள்ள வச்சு விளங்கப்படுத்தினான் இல்ல அந்த ஏக்கம். பனிக்கட்டி என்னத்தோட தொடுகையில இருக்குது? தண்ணியோட தொடுகையில இருக்கு தானே. அப்படின்னு அதன் மீனிங் வந்து என்ன? தக்கையும் நீரோட தொடுகையில இருக்குது. அதான் அதன் விளக்கம். ஆரம்பத்துல இடம்பெயர்க்கப்படுற நீர் என்னத்தால் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும் சொல்லிச்சுனால் இடம்பெயர்க்கப்படுது. அது என்னத்தால் இடம்பெயர்க்கப்பட்டது? அது நிறைய இப்போ நிறைய. ஓகே, செவ்வக மரக்குற்றி ஒன்று
அதனால கனமளவின் 2/3 பகுதி நீரில் அமிழ்ந்திருக்கும் வகையில் மிதக்கிறது. வேறு ஒரு திரவத்தினுள் வைக்கப்படும் போது இம்மரக்குட்டி அதனது கனமளவில் அரைவாசி அமிழ்ந்திருக்கும் வகையில் மிதக்கிறது. அப்ப இதை கொண்டு வேற இன்னொன்று வைக்கல, கனமளவுல அரைவாசி, அரை வி அமர்ந்திருக்கும் வகையில மிதக்கும். முதல் நீருக்குள்ளே வச்சவர். ஓ அண்டா திரவத்தின் சார அடர்த்தி கேட்டுருக்க. சார அடர்த்தின்னு சொல்லி சொன்னால் அந்த திரவத்தின் அடர்த்திங்கள் நீரின் அடர்த்தி. அப்ப திரவத்தின் அடர்த்திங்கள் நீரின் அடர்த்தி வரணும்னு சொல்லி சொன்னா நாங்க அதை என்ன எடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இவருக்கு ஒரு நிறை இருக்க போது மேலுதப்பி இருக்க போகுது. அதுல ஒரு மேலுதப்பி U1 போடுறோம். சரியா? இங்கேயுமே என்ன செய்ய போது, நிறை இருக்க போது மேலுதப்பி இருக்குது. ஏன் இப்படி எழுதுறேன்? சமநிலை. சமநிலை என்று சொல்லி சொன்னா நிறை மேலுதப்பை சமப்படுத்த போகுது. அப்ப இங்க U1 என்னத்துக்கு சமனா இருக்க போகுது? mgக்கு சமனா இருக்கும். இங்க U2 என்னது சமனா இருக்க போகுது? mgக்கு சமனா இருக்கு. ஆகவே ரெண்டும் mgக்கு சமனண்டபடியா U1 U2 என்ன இருக்க போகுது? U2 என்ன சரி mgக்கு சமனாக இருக்க போகுது. சரி, இதுல நாங்க U1 எழுதலாம். U1 என்று சொல்றது என்னவா இருக்க போகுது என்றால் அமிழ்ந்த பொருளின் கனவளவு. அமிழ்ந்த பொருளின் கனவளவு எவ்வளவு? 2 V. திரவத்தின் அடர்த்தி நீரண்டபடியா நான் ரோட அப்படி கொண்டு போடுறேன். திரவத்தின் அடர்த்தி G. சரிதானே? இது U1. U2 வழினா என்ன எழுதுவேன்? அமிழ்ந்த பொருளின் கனவளவு. அமிழ்ந்த பொருளின் கனவளவு எவ்வளவு? V/2 இல்லாட்டி half V என்று போடுறேன். திரவத்தின் அடர்த்தி நான் ρL என்று போடுறேன். ρL into G. இதுதான் U1 U2 என்ன? U1 U2 என்ன? சமனானவை. அப்ப பட் ஆனால் U1 is equal to U2. அப்ப half rho half V போடணும். என்ன? V rho L G is equal to 2/3 V rho G. இதுல சமனானாக்கள் எதையும் வெட்டுமோ? வெட்டினால் எனக்கு தேவை ரோ எல் ஓவர், ஏன் இதை வெட்டினால் வியை தான் வெட்டணும். ரோ எல் ஓவர் ரோ டபிள்யூ தானே தேவை. ரோ எல் ஓவர் ரோ டபிள்யூ தான் தேவை. அவ்வாறு ரோ டபிள்யூ இஞ்சில வந்தோம்னா இந்த ரெண்டுக்கும் எங்க பிரிக்கப்படும்? 4 வரும், கீழே 3. இதுக்கு பேர் தான் சாரடத்தி. நான் முதலாவது என்ன எடுத்தேன்? சாரடத்தின்னா என்ன விஷயம் எடுத்தேன். எடுத்த போட்டு தான் யோசிக்கிறேன். இதுல வேற எதுவுமே செய்ய இயலாது எங்களுக்கு. வேற எந்த டேட்டாவும் தெரியல. அப்ப நாங்க என்ன எடுக்கலாம்? நிறைய மேலுதப்பம் தான் செய்ய முடியும். அப்ப அதை வச்சுக்கொண்டு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்? சரியோ? அடுத்த வேலை போமா? போய் கழுவி கொள்ளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். கவனிச்சு கொள்ளுங்க. அடிச்சு போட்டு எழுத இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன முடிவு நாங்கள் இந்த கேள்வியில இருந்து ஒரு முடிவு எடுக்கலாம். 4-3 இந்த கேள்வியில இருந்து என்ன முடிவு எடுத்தினாங்க? என்ன முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னால் சாரடத்தியை கண்டுபிடிக்கணும் சொல்லி சொன்னால் ரைட், மேலுதப்பு என்ன? திரவத்துல மேலுதப்பின் கீழ் நீரின் மேலுதப்பு போட்டா தரமோ. இது ஒரு முடிவு. என்ன முடிவு?
அப்ப கேள்வியை பொறுத்து மாறுபடும் சரிதானே. அப்ப திரவத்தின மேலுதப்பின் கீழ் நீரின மேலுதல் பண்ற முடிவுக்கு நாங்க இங்க பாருவோம் சரிதானே. சார் இடத்தையும் கண்டுபிடிக்கலாம். இதுகளை முடிவுகளா படிச்சா என்ன பிரச்சனைனா நாங்க இங்க அப்ளை பண்ற விஷயங்கள்ல குழப்பம் வந்துடும். அதை விட கேள்வியை விளங்கி படிக்கிறது செய்யறது நல்ல சரிதானே. ரோ அடர்த்தியுடைய திரவம் ஒன்றை கொண்டுள்ள வாளி ஒன்று ஓய்விலிருந்து ஈர்ப்பின் கீழே சுயாதீனமாக விளவிடப்படுகின்றது. வளிமண்டல அமுக்கம் வந்து ஏயாம். ஏ என்ற வளிமண்டல அமுக்கம். வளியிலான உராய்வு புறக்கணிக்கக்கூடியதாயின் திரவ மேற்பரப்பின் கீழ் பாருங்க இது ஓய்விலிருந்து ஈர்ப்பின் கீழ் சுயாதீனமாக விளப்படப்படுறது. இது விளங்கப்படுத்தினான் உங்களுக்கு என்ன சுயாதீனமாக விளப்பட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு பாப்போம். எச் ஆழத்தில் உள்ள புள்ளி அப்ப இதன் உயரம் எச் எடுக்கிறேன். எச் ஆழத்தில் உள்ள புள்ளி இல்லாடி ஏதாவது ஒரு புள்ளி எடுப்போம். இதான் எச் ஆழம் எடுப்போம். எச்சாளம் என்ற புள்ளியில இருக்கிற அமுக்கம் என்று கேட்டிருக்காரு. இந்த இடத்துல இருக்க அமுக்கம் என்று கேட்டிருக்காரு. இப்ப இவர் வந்து ஓய்வுல இருந்தார் சரி சுயாதீனமா போடையிலேண்டா இந்த இடத்துல இருக்க அமுக்கம் என்ன எடுத்துட்டு சொன்னால் சொல்லுங்க ஆபம் அமுக்கம் என்ன வளிமண்டல அமுக்கம் சக ஹெச்ரோஜி ஆகுது. விளங்குது நாங்க சொல்ற விஷயம். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா இந்த ஹெச்ரோஜி என்றவர் வந்து ஜீரோவா வந்துடுவார். சுயாதீனமாக நாங்க கீழே போடையக்குள்ள என்ன நடக்கும் ஹெச்ரோஜி வந்து ஜீரோவா வந்து அதாவது நீர் நிரலால என்னது அமுக்கம் வராது. ஏன்னு சொல்லுங்க ஆபம் நீர் நிரலால் எவ்வாறு அமுக்கம் உருவாக்கப்படும் நீர் நிரலின் நிறையால தான் அமுக்கம் உருவாக்கப்படும். அப்ப ஒரு பொருள் சுயாதீனமாக விழுமென்னு சொல்லி சொன்னால் நிறை இல்லாத தன்மை ஏற்படும். புவியீர்ப்பின் பொருள் ஒன்று விழுமாக இருந்தால் நிறை இல்லாத தன்மை ஏற்படும். அப்ப எங்களுக்கு அந்த நீரின் நிரலால வார அமுக்கம் இருக்காது. ஆகவே என்ன அமுக்கம் மாத்திரமே ஏ மாத்திரம் தான் இருக்கு. விளங்குத விஷயம் சொல்லி தந்த நானே இல்ல இது நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி எடுத்து தந்த நான் நினைக்கிறேன் ரைட். அதுல வந்து ரைட் ஓகே ஓகே நாங்க சுயாதீனமா போட்டோம்னா அந்த இடத்துல என்ன இருக்காது மேலுதப்பி இருக்காது என்ன. சரி இப்ப இது நோட் பண்ணிக்கணும். இது முக்கியமான விஷயம் என்ன நோமலா வந்து நிலையாக இருக்கும் போது பி என்ற புள்ளியில வரப்போற அமுக்கம் அதாவது இந்த இடத்துல இருக்கிற அமுக்கமானது வளிமண்டல அமுக்கம் சக வளிமண்டல அமுக்கம் என்ன நீர் வந்து தாக்கும் சாரி வளிமண்டலம் தாக்கும் அதில் வளிமண்டல அமுக்கம் பெறும். அதோட எச் ஆழம் என்று சொன்னபடியே எச் நிரல் உயரத்தால நீர் நிரல் உயரத்தால பெறும். நீர் நிரல் உயரத்தால வார அமுக்கம் என்று சொல்றது நீரின் நிறையால வர்ற அமுக்கம். அப்ப நிறை அந்த சுயாதீனமாக விழும்போது என்ன செய்ய நிறை குறைவு நிறை இல்லாத தன்மை ஏற்படும். சரி அப்ப அந்த இடத்துல அமுக்கம் நிறையால வராது. ஆக ஆன்சர் உங்களுக்கு ரெண்டாவது ஆன்சர் ஏன்னு மாத்திரம் சரி. இப்படி கேள்வி வரைக்கும் இதை செய்தி மெனக்கெட்டு கொண்டிருக்க கூடாது. இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. செய்தெடுக்கிறேன் அப்படி எடுக்கிற செய்தெடுக்கிறது எப்சமனமே பாவிக்க வேண்டியது. லிப்ட்ல மாதிரி தான் நீங்க அது இதற்கு எப்சமனமே பாவிக்க வேண்டியது. அது வேண்டாம் செய்தெடுத்து காட்டுறேன் காட்டும் போதுதான். இந்த இடத்துல உருவாக்கப்படுற அமுக்கம் அமுக்கம் என்ற இந்த இடத்துல உருவாக்கப்படுற விசை தர அந்த குறுக்குவெட்டு பரப்பு என்ன. அப்ப இந்த நீர்நிலை எடுத்த சொல்லி சொன்னால் எச் உயரமான நீர் எடுத்த சொல்லி சொன்னால் இந்த நீரின் திணிவை நான் எப்படி எழுதலாம் சொல்லி சொன்னால் திணிவு என்பது வந்து கனவளவு தர அடர்த்தியாக இருக்கு. நீரின் அடர்த்தி ரோ டபுள் சரியா ரோன் வந்துருக்க ரோன் எடுப்போம்.
அப்ப நீரின் கனவளவு வந்து என்னவா இருக்கும் என்றால் ஏ இன்டூ ஹெச் ஆக இருக்கும். அப்ப இதுண்ட திணிவுன்னு சொல்லி சொன்னா ஏஹெச் ரோவாக இருக்க போகுது. விளங்குதோ? அப்ப இவற்ற வெயிட் வந்து என்ன சொல்லி சொன்னால் எம்ஜி ஆக இருக்க போது. ஆகவே அது என்னது சமன் ஏஹெச் ரோ ஜிக்கு சமன். சரியா? இது கீழ் நோக்கி தாக்குற விசை. அப்ப மேல் நோக்கி என்ன செய்யும்? மேல் நோக்கி ஒரு உதை போன்று தாக்கும் என்ன விசை எஃப் விசை தொழிற்படுது. மேல இங்க இருந்து என்ன செய்ய போகுது? ஒரு விசை ஒன்று தொழிற்படும். அதனால வளிமண்டல அமுக்கம் என்ன எஃப் போடுறது. இப்ப நான் இந்த நீர் குளத்தை நான் கருதுனேன் என்றால் அந்த நீர் குளத்துக்கு மாத்திரம் எஃப் சமன் எம்ஏஃப் ஆகும். இப்படிலாம் செய்து எடுக்க தேவையில்லை. சரியா? எஃப் சமன் எம்ஏஃப் ஆகிச்சுன்னு சொன்னால் இவரை சுயாதீனமாக கீழ் நோக்கி போட போறோம். ஆர்முடுகள் வந்து ஜி ஆக இருக்க போகுது. ரைட்? அப்ப இந்த இடத்துல இருக்க விஷயத்தை நான் கண்டுபிடிக்க போறேன். இந்த இடத்துல இந்த விஷயம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னால் இவர் கீழ் நோக்கி போட போறோம். கீழ் நோக்கி பாவச்சுன்னா எம்ஜி மைனஸ் மேல் நோக்கிய விசை வந்து எஃப் பண்ண போடுறேன். ரைட்? எஃப் இன்டூ எம் இன்டூ ஜி என்று வரும். ரைட்? அப்ப எஃப் வந்து என்னவா இருக்கும் சொன்னால் பூஜ்ஜியமாக இருக்கும். அந்த இடத்துல தொழிற்படுற விசை வந்து பூஜ்ஜியம். ஆகவே அந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் வந்து என்னவா இருக்கும்? பூஜ்ஜியம். என்னதால வர்ற அமுக்கம்? அந்த விசையால வர்ற அமுக்கம் வந்து பூஜ்ஜியம். ஆனா எக்ஸ்ட்ராவா வளிமண்டல அமுக்கம் என்ன செய்யும்? தாக்கி கொண்டு. சரியா? ரைட், அப்படின்னு யோசிக்கலாம். அடுத்த வெளியே போவோம். ஒரு தட்டையான அடியை கொண்டு ஒரு பாத்திரம். எச்சு உயரத்துக்கு என்ன இருக்குன்னா நீர் இருக்கு. கூம்பு குடுவி ஒன்று ரோ அடர்த்தியுடைய திரவம் ஒன்றினால் எச்சு உயரத்துக்கு நிரப்பப்பட்டுள்ளது. ரோ அடர்த்தி இருக்கிற திரவம். இக்குடுவையின் அடியினது பரப்பளவு ஏ. அடியினது பரப்பளவு ஏ. இக்குடுவையில் உள்ள திரவத்தினது கனவளவு பி ஆகவும் இருப்பின் எல்லா டீட்டெயில்ஸும் தராரு. என்ன கேட்கப்படுறார்? இருப்பின் இக்குடுவையின் வளைந்த பரப்பின் மீது தாக்கும் மொத்த விசை. இது கண்டுபிடிக்கிற ஒரு வழி சொல்லியிருந்தேன். இதுதான் வளைந்த பரப்பு. இதுதான் வளைந்த பரப்பு. என்ன ரைட்? இதுக்கு எப்படி கேள்வி செய்யணும் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த இடத்துல ஏற்படுத்த போற அமுக்கம் இந்த இடத்துல ஏற்படுத்த போற அமுக்கம் எல்லா இடமும் என்ன செய்யும்? ஒரே அமுக்கமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஏற்படுத்த போற அமுக்கம் என்று சொல்றது என்னதான் இருக்க போகுது? எச் உயர நீரினால் வழங்கப்படுகின்ற அமுக்கம். இப்ப இந்த இடத்துல நான் அமுக்கத்தை எழுதுன்னு சொன்னால் இந்த அமுக்கம் என்னதால பெறும்? ஹெச்ரோஜியால தரப்படும். ஹெச்ரோஜியால தரப்படும். ரைட்? ஓகே. இப்ப ஹெச்ரோஜியால தரப்படும் சொல்லி சொன்னால் வடிவா ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. இதுல இருக்கிற அமுக்கம் சொல்றது இது உண்மையாவே எப்படி நாங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்றால் இப்படி ஒரு பாத்திரமாக கன்சிடர் பண்ணுவோம். சரியா? இப்படி ஒரு பாத்திரமாக இருந்தால் இந்த அடியில தொழிற்படுற விசை, இந்த அடியில தொழிற்படுற அமுக்கம் வந்து என்னவா இருக்க போகுது என்றால் ஹெச்ரோஜியாக இருக்க போகுது. இந்த அடியில தொழிற்படுற மொத்த விசை என்னவா இருக்கும் சொல்லி சொன்னால் அமுக்கந்தர பரப்பாக இருக்கு. அப்ப அமுக்கந்தர பரப்பு என்றால் ஏ ஹெச் ரோஜியாக இருக்க போது இந்த இடத்துல தர பரப்போற மொத்த விசை. சரியா? ஏஹெச் ரோஜி வரப்போகுது. கேட்ட கேள்வி வந்து என்னது? வளைந்த பரப்பின் மீது தாக்கும் மொத்த விசை கேட்டுக்காரு. என்ன அப்ப எங்களுக்கு எதால வந்து வளைந்த பரப்பின் மீது இப்ப பாருங்க இவ்வளவு உயரத்துக்கு நீர் இல்லை. இவ்வளவு நீர் வந்து கொடுத்துருக்கணும் விசை. ரைட்? இதுக்குள்ள இருக்கிற நீர் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய விசையை யார் இப்ப தரப்போற? இந்த பாத்திரம் தான் தரப்போகுது. பாத்திரம் தான் கீழ் நோக்கி கொடுக்க போகுது. ஆகவே பாத்திரத்துல என்ன செய்யும்? மரதாக்க விசை தொழிற்படும். அப்ப வடிவா யோசிச்சு பார்த்தால் இதுல உயரம் வந்து தெரியல, குறுக்கோடு தெரியல. சரி, இதுல மொத்த கனவளவு தான் இருக்காருல்ல. இப்ப எங்களுக்கு எவ்வளவு மொத்த கனவளவு வரணும்டா இந்த பாத்திரம் இப்படி ஒரு பாத்திரமா நான் கருதினோம்டா, அதாவது எச் உயரம் இருக்கிற இப்படி ஒரு பாத்திரமா கருதினோம்டால் ஏ பரப்பு எச் உயரம் இருக்கிற ஒரு பாத்திரமா கருதினோம் என்றால் எங்களுக்கு மொத்த கனவளவு எவ்வளவு வரணும் என்றால் எவ்வளவு வரணும்? ஏ இன்டூ ஹெச். இவ்வளவுதான் மொத்த கனவளவு வரணும். ஆனா இப்ப எங்கள்ட்ட இருக்கிற கனவளவு எவ்வளவு?
V என்ற கனவளவு தான் இருக்கு. இந்த அடியில ஏற்படுத்தப்படுற அமுக்கம் என்பது வடிவா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த அடியில ஏற்படுத்த போற அமுக்கம் என்பது எங்களுக்கு A into H என்ற மொத்த நிறையால ஏற்படுத்த போற அமுக்கம். இந்த இடத்துல வர்ற விசை என்பது என்னத்தால வரப்போகுது? A into H என்ற நீர் நிறைவின் நிறையால வரப்போற விசை தான் அந்த இடத்துல இருக்க வேண்டிய விசை. ஓகே, அப்ப எவ்வளவு விசை இருக்கணும் என்றால் இவற்றை அடர்த்தி ரோண்டுல தான் இருக்கார். இவரை திணிவு என்ன எழுதலாம்? திணிவு எழுத நிறைய எழுதலாம். அப்படி AH ρg என்று எழுதலாம். முதல் சொன்னா தானே AH என்றது கனவளவு, ரோன்றது அடர்த்தி, G என்றது புவியீர்ப்பு ஆர்வல். ஆகவே இதான் நிறை. இவ்வளவு நிறை வந்து அடியில தொழிற்பட்டாதான் உங்களுக்கு என்ன செய்யும்? P என்ற அமுக்கம் பெறும். விளங்குதோ? ஆனா இப்ப வந்து எவ்வளவு நிறை வந்து தொழிற்படுதுன்னு சொல்லி சொன்னால் V ρg தான் தொழிற்படுது. இப்ப தற்போதைய நிறை, தற்போதைய நீரின் நிறை எவ்வளவுன்னு சொல்லி சொன்னால் இப்ப இருக்கிற கனவளவு என்ன? தற்போதைய V கனவளவு இருக்குது, அதன் அடர்த்தி தரஜி. அப்ப இவ்வளவு நிறை வரணும். ஆனா இவ்வளவு நிறை தான் உங்கள்ட்ட இருக்குது. அப்ப மிச்சமா இருக்க வேண்டிய இது ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசத்தை யார் கொடுக்கும்? AH ρgக்கும் V ρgக்கும் இடையிலான வித்தியாசத்தை யார் கொடுக்கணும்? பாத்திரம் கீழ் நோக்கி கொடுப்பார். சொல்லியிருந்தேன் நான் இல்ல, இப்படி மரதாக்கம் தாக்கம் அதுல துணிச்ச கூற என்ன செய்யும்? இப்படி மரதாக்கம் தாக்கும் அதுல துணிச்ச கூற வந்து கீழ் நோக்கி இருக்கு. வடியாக்கம் நீங்க இதுல முன்னுக்கு நான் நிறைய விஷயம் கழிச்சு நம்மளோட தேவையில்ல விஷயம் என்னென்றால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. கீழே ஏற்படுத்தப்படுற விசை என்னத்தால ஏற்படுத்தப்படுது? அமுக்கத்தை ஏற்படுத்துறது என்ன? விசை. விசை ஒரு குறுக்குவெட்டு பரப்புல தொழிற்பட்டால் அது அமுக்கமாக மாறும். அப்ப இந்த அமுக்கத்தை ஏற்படுத்த போறத நீரின் நிறை. அப்ப இந்த இடத்துல இருக்க போற அமுக்கம் என்பது இந்த பரப்புக்கு மேல எச் உயரத்துக்கு நீர் இருந்தால் அந்த நீரின் நிறையால வர்ற அமுக்கம் தான் இந்த இடத்துல இருக்க போற அமுக்கம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு மேல எச் என்ற உயரத்துக்கு இல்ல நீர். அப்ப அதை யார் கொடுக்க போறது? அந்த அந்த சுவர் கொடுக்க போகுது. சரியா? இந்த இடத்துல என்ன செய்ய போகுது? சுவர் கொடுக்க போகுது. ரைட்? இதுக்கு இந்த பகுதியில மாத்திரம் தான் என்ன செய்ய போகுது? நீர் நிரல் உயரம் வந்து கொடுக்க போகுது. அப்ப நான் இந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணினேன் என்றால், அதே மாதிரி இதுக்கு நேர இருக்கிற இந்த ஏரியாவையும் கன்சிடர் பண்ணினேன்னு சொல்லி சொன்னால், இதுல வந்து இதுக்கு மேலே இருக்கிற நீராலையும், ரைட், இதுக்கு மேலே இருக்கிற நீராலையும் கீழே தாக்குற மறுதாக்கத்தாலையும் பெறதுதான் என்ன செய்ய போகுது? அமுக்கமாக எங்களுக்கு தாக்கம் செலுத்த போகுது. இதுலயும் அப்படித்தான். இந்த ஏரியாவை கருதினாலும் என்ன நடக்க போகுது? இதுக்குள்ள இருக்கிற நீராலையும் இந்த சுவராலையும் கீழ் நோக்கி கொடுக்கப்படுற விசையால தான் என்ன செய்யும்? இந்த இடத்துல அமுக்கம் உருவாக்கப்படுது. அந்த அமுக்கம் என்னத்துக்கு சமனா இருக்கும் என்றால் இதுல இருக்கிற அமுக்கத்துக்கு சமனா இருக்கும். அதாவது எச் உயர நீரினால் வழங்கப்படுகின்ற அமுக்கத்துக்கு சமம். என்ன ரீசன்? ஒரே கிடைமட்டத்தில் அமுகம் சமன் படிச்சுனாங்க இல்ல, விளங்கிட்டோம். அதை நாங்க ஓவரோலா பார்த்தோம்னு சொன்னால் இது இந்த அடிப்பரப்பு A இருக்கிற எச் உயரம் இருக்கிற ஒரு பாத்திரத்தை கருதினால் அதுல இருக்கிற ஒவ்வொரு புள்ளியிலும் இருக்கிற அமுக்கம் அப்படி இருக்கும், சமனா இருக்கும். அப்ப இதுல உருவாக்கப்படுற அமுக்கம் என்னதான் உருவாக்கப்படும்? இந்த மொத்த நீர் நிரலின் நிறையினால் உருவாக்கப்படும். அப்ப இருக்க வேண்டிய நீர் நிரல் எவ்வளவு? AH இருக்க வேண்டிய நீரின கனவளவு. சரியா? அப்ப அதான் நீரின நிறை எவ்வளவு இருக்கணும்? AH ρg இருக்கணும். AH ρg இருக்க வேண்டிய இந்த இடத்துல அவ்வளவு அமுக்கத்தை உருவாக்கணும், அவ்வளவு கனவளவு இருக்கணும் நீர். ஆனால் இப்ப வேற எங்களுக்கு எவ்வளவு இருக்குது? V கனவளவு தானே இருக்குது. அப்ப V ρg தான் இருக்குது. அப்ப எவ்வளவு தேவையான ரெண்டுக்கு முடியான டிஃபரெண்ட் தானே எங்களுக்கு. அது தேவை யார் பூர்த்தி செய்யறார்? சுவர் பூர்த்தி செய்யறார். அப்ப சுவரால கொடுக்கப்படுற விசை வந்து அந்த மேலதிகமா தேவைப்படுற விசையாக இருக்கு. சரியா? எத்தனை ஆன்சர்? ஓ, ரெண்டு மொத்த விஷயம் இதாலையுமே தானே டோட்டலா மூன்றாவது. எத்தனையாவது? H ρg மூன்றாவது என்ன? பிளஸ் எல் கீழ்நோக்கி தானே கொடுக்கப்படும். சுவரில் தாக்குமா கேட்டது? வளைந்த பரப்பின் மீது, வளைந்த பரப்பின் மீதுன்னா மேல் நோக்கி வரும். நீருக்கு கொடுக்குறதான் கீழ் நோக்கி. அப்ப என்ன ஆன்சர்? எத்தனையாவது ஆன்சர்? ரெண்டாவது ஆன்சர். என்னண்டு? என்னது? ஏன் மைனஸோ? இப்ப உங்களோட இருக்கிறத எவ்வளவு? சரி, இருக்க வேண்டியது எவ்வளவு? ஏஜ் ரோஜி இருக்கிறது எவ்வளவு? இவ்வளவு. ரெண்டுக்கு முன்னாடி டிஃபரெண்ட் தான் அதை கொடுக்க வேண்டியதா இருக்கு.
இப்ப இதை வந்து கொஞ்சம் நீங்க கட் பண்ணி நீங்க வந்து கொஞ்சம் ஆழமா நீங்களா யோசிச்சாதான் இது விளங்கும். இப்ப நான் சொல்லு இதுக்கு அவ்வளவு கிளியரா விளங்கப்படுத்தலாது. விளங்குதா? உங்களுக்கு விளங்கிட்டு எனக்கு தெரியாது. விளங்கிட்டு. ஓகே. அடுத்த கேள்வி எழுதுங்க, எழுதுங்க, விளக்கமா எழுதி வச்சுக்கொள்ளுங்க உங்களால். இதை என்ன எழுதுவீங்கள்? இதை எழுதிக்க இந்த ஏஹ் ரோஜின்னு சொல்றது வந்து என்ன? எச் ஆழத்தில் ஆழத்தில் பி அமுக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான நீரின் நிறை. சரி, ஏ குறுக்குவெட்டு பரப்பில் என்ன எச் ஆழத்தில் ஏ குறுக்குவெட்டு பரப்பில் பி அமுக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான நிறை அதுதான் என்ன விசை. சரியோ? ஆனால் உங்களிடம் இருக்கும் நீரின் நிறை, தற்போதுள்ள நீரின் நிறை எவ்வளவு? அதான் இதோட இருக்கிறீங்க. தற்போதுள்ள நீரின் நிறை எவ்வளவு? அப்ப மேலதிகமா இவ்வளவு தேவைப்படுது. அதை யார் கொடுக்குறார்? பாத்திரம் கொடுக்குறார். அதே அமுக்கம் வருதல்லோ, அதே அமுக்கம் வருதுன்னா ஒரு ஆள் கொடுக்குறாரு, அதுதான் பாத்திரம் கொடுக்குறாரு. என்ன சரி, எழுதி முடிச்சு அடுத்த கேள்வி போவோம். ஓகே. என்ன டி என்றது கிடக்குது? ஒரு பாத்திரத்தில் அடர்த்திகள் D1 D2 ஆகியவற்றையுடைய கலக்கும் இயல்பில்லாத இரு திரவங்களை கொண்டுள்ளது. சீரான அடர்த்தி D உடைய திண்மம் கோலத்தின் அடர்த்தி தான் டி. சரியோ? என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் ரெண்டு திரவங்கள் இருக்குது, ஒன்றோட ஒன்று கலக்காத ரெண்டு திரவம் இருக்குது. ஒன்று இதுல சொல்லிக்கிறாங்க D1 கிரேட் தான் D2. அப்ப D1 கிரேட் தான் அடர்த்தி கூடினது கீழே வரும், அடர்த்தி குறைந்தது மேல போகும். அந்த கோலம் ஒன்று என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா அதுக்குள்ள மிதக்குதான். எப்படி மிதக்குதுன்னா 3/4 பகுதி கீழ்ப்பகுதியும் மேல வந்து 1/4 பகுதி மிதக்குதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்ப இந்த கேள்வி நான் செய்யறதுக்கு நான் நேற்று ஒரு ஐடியா வந்து சொன்னேன். என்ன ஐடியா சொன்னேன்? நிறை மேலுதைப்புக்கு சமம்.
இந்த மேலுதைப்பு நான் கதைக்க ரெண்டு மேலுதைப்பு வரும். U1 U2 வரும். ஒன்று இந்த திரவத்தால் ஒரு மேலுதைப்பு கொடுக்கப்படும், அங்கே ஒரு மேலுதைப்பு கொடுக்கப்படும். இப்ப U1 சொல்றது என்னவா இருக்க போகுது? U1 செப்பரேட்டா காணுங்க. U1 இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்க போகுது? அமிழ்ந்த பகுதியின் கனவளவு. அமிழ்ந்த பகுதியின் கனவளவு 3/4V. அதில் திரவத்தின் அடர்த்தி D1 G. U2 என்னவா இருக்க போகுது? அமிழ்ந்த பகுதியின் கனவளவு திரவத்தின் அடர்த்தி D2 G. சரியா? நீ U1 U2 மொத்த மேலுதைப்பு U1 என்று சொன்னா என்ன இருக்க போகுது? 3/4V D1G 1/4V D2. மொத்த மேலுதைப்பு என்னது சமனானது? mgக்கு சமனா. mgக்கு சமப்படுத்தி விடுங்க. mg சொல்றது என்னவா இருக்க போகுது? முதல்ல mgm எழுதிக் கொள்வோம். mgன்றது என்ன? பொருள்ட திணிவு, பொருள்ட நிறை. பொருள்ட நிறைன்றது பொருள்ட கனவளவு. பொருள்ட கனவளவு மொத்த கனவளவு V. சரியா? V தானே பிரிச்சு வச்சிருக்கீங்க மேலுல. V பொருள்ட அடர்த்தி D into G. ரைட்? அப்ப U is equal to mg, mg equal to VDG. VDG. ஆகவே இதுக்கு ஜூக்கு பதிலா என்ன போடலாம்? VDG என்று போடலாம். அப்ப GG எல்லாம் வெட்டுப்பட்டுரும், VV எல்லாம் வெட்டுப்பட்டுரும். அப்ப D is equal to வரப்போகுது சிம்பிளா என்னண்டு 1/4 3D1 plus D2 வந்து மூன்றாவது ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? நல்ல இன்ட்ரெஸ்ட், நல்ல கேள்வியாக. இவ்வளவு ஸ்லோவாக எழுதுறது. கண்டிப்பா வடிவா ஜோதிச்சு சொல்லணும். பனிக்கட்டி. ஓ, பனிக்கட்டி என்றாலே மாறாத முடிவுக்கு வந்துடும். வந்துட்டா கிட்ட கிட்ட வந்து கனவளவு சமன் இல்ல, கனவளவுக்கு சமனான நீரிடம் பெயர். கனவளவுக்கு சமனான நீர் தான் இடம்பெயர்க்கப்படும். சரி, என்ன சொல்லி கிடக்குது? படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பனிக்கட்டி எக்ஸ் முகவையின் அடிக்கு காட்டப்பட்டுள்ள இலையினால் நீருக்குள் முற்றாக அமர்ந்திருக்கும் வகையில் கட்டி வைக்கப்பட்டுள்ளது. இப்படத்தில் பனிக்கட்டி குட்டி உருகும் போது முகவையில் உள்ள நீர்மட்டம். பொதுவா நாங்க படிச்சது என்ன சொல்லிச்சுன்னா, பனிக்கட்டி மிதக்குது, மிதக்கும் போது என்ன செய்யாது என்றால், மிதக்கும் போது உருகும் போது என்ன செய்யாது? நீர்மட்டம் மாறாது. மிதக்கும் போது உருகும் போது என்ன செய்யாது? நீர்மட்டம் மாறாது. ஏன்? என்ன ரீசன்? பனிக்கட்டி உருகி நீரின் கனவளவு எவ்வளவு பகுதி அமர்ந்திருந்துச்சதோ அவ்வளவு பகுதிக்கு சமனான நீராக மாறும். ஏன்னு சொன்னான், அதுக்கு திருப்பி வழி காட்டுறதா தெரியும் தானே? முதல் பனிக்கட்டின் கனவளவு V ஆக இருக்கும். பிறகு பனிக்கட்டி வந்து என்ன செஞ்சோம்னா V0 கனவளவுக்கு போயிடும். அதாவது இப்படி ஒரு பனிக்கட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னால்,
இதுல பனிக்கட்டி மிதந்து கொண்டிருக்கின்றால் இதுல வி நோட் பகுதி தான் அமிழ்ந்து இருக்குது என்றால் பனிக்கட்டியின் கன அளவு வி என்றால் பனிக்கட்டி உரியினா அப்புறம் என்ன செய்ய வேண்டால் அந்த அமிழ்ந்த பகுதியின் கன அளவுக்கு சமனான நீராக வந்து மாறிடும். அப்ப நீர்ல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. சரியோ? ஆனால் அது பனிக்கட்டி வந்து மிதக்குது. மிதக்குதுன்னா என்ன மீனிங்? பொருளின் நிறைக்கு பனிக்கட்டியின் நிறைக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கப்படும். ஓகே, படியா கொஞ்சம் விடுவோம். பனிக்கட்டியின் நிறைக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கப்படும். இங்க பனிக்கட்டியின் கனவளவுக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கும். அப்ப பாப்போம் அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்போம். முதல் பனிக்கட்டியின் நிறைக்கு சமனான நீர் என்றால் பார்ப்போம். பனிக்கட்டியின் நிறைக்கு சமனான நீர், நிறைக்கு சமனான நீர் என்றால் பனிக்கட்டியின் கனவளவு பனிக்கட்டியின் நிறைக்கு சமனான நீர் அப்படின்னா பனிக்கட்டியின் நிறைக்கு சமனான பனிக்கட்டி எது மிதக்க பனிக்கட்டி நிறை எதுக்கு சமன்? பனிக்கட்டி நிறை எதுக்கு சமன்? மிதக்கும் போது மேலுதப்புக்கு சமன். அப்ப மேலுதப்புண்டா என்ன? பனிக்கட்டி வந்து மிதக்கும் போது அதன் நிறைக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கப்படும். அது நிறை என்னத்துக்கு சமனானது? மேலுதப்பு. மேலுதப்புண்டா என்ன? அமிழ்ந்த பகுதியின் கனவளவு தர திரவத்தின் அடர்த்தி தர ஜி. இதுதான் பனிக்கட்டி மிதக்கும் போது இடம்பெயர்க்கப்பட்ட நீர். பனிக்கட்டி அமிழும் போது என்ன நடக்கும்? பனிக்கட்டியின் கனவளவிற்கு சமனான நீர் இடம்பெயர்க்கப்படும். பனிக்கட்டி அமிழும் போது பனிக்கட்டிட்ட கனவளவுக்கு சமனான நீர் என்றால் பனிக்கட்டிட்ட கனவளவு வி, நீரவளவு நீரின் அடர்த்தி ரோடாவது இவ்வளவு நீர் தான் என்ன பனிக்கட்டி அமிழும் போது இடம்பெயர்க்கும். அப்ப சொல்லுங்க, அப்ப எந்த நீர் கூட? இந்த நீரா கூட? ஜிஜி ஈக்குவல் ரோடபிள்யூ ஈக்குவல். ஆனால் V கிரேட்டர் than V நோட். V கிரேட்டர் than V நோட். எது கூட? V நோட்ன்றது அமிழ்ந்த பகுதியின் கனவளவு, V என்றது பனிக்கட்டியின் மொத்த கனவளவு. அப்ப எது கூட? V கூட. இப்ப உருகினா எது கூடும்? இப்ப எவ்வளவு நீர் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு சொல்லுங்க. இதுலயா நீர் இடம்பெயர்க்கப்பட்ட நீர் கூட? அதுலதான் நீர் கூட இடம்பெயர்க்கும். உருகினா பிறகு பனிக்கட்டி எத்தனை கனவளவு என்னதுக்கு மாறிடும்? பனிக்கட்டி உருகினா பிறகு நீர் V நோட்டுக்கு ஈக்குவலா வந்துடும். அப்ப இங்க கூட நீர் இடம்பெயர்த்து கொண்டிருந்தது உரினா அப்புறம் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சு. ஜோசிங்க விளங்காட்டி ஜோசிங்க என்ன சொன்னாலும் ஜோசிங்க. இப்ப திருப்பி சொல்றோம், படியா கவனிச்சுக்கணும். இந்த இடத்துல பனிக்கட்டி மிதக்குதல்லோ, இந்த இடத்துல அமிழ்தல்லோ, இந்த இடத்துல கொஞ்சம் நீர் இடம்பெயர்க்கப்படும் இல்லோ. இந்த இடத்துல இடம்பெயர்க்கப்பட்ட நீர்ன்றது என்ன? நிறைக்கு சமனான நீர். பனிக்கட்டி நிறைன்றது என்னது சமனானது? மேலுதப்புக்கு சமனம். மேலுதப்புன்றது என்ன? அமிழ்ந்த பகுதியின் கனவளவு தர திரவ. அதுதான் அமிழ்ந்த பகுதி தான் இடம்பெயர்க்கப்பட்ட பகுதி. இடம்பெயர்க்கப்படுற நீர் எவ்வளவு? V நோட். அமிழ்ந்த பகுதியின் கனவளவு. அமிழ்ந்த பகுதியின் கனவளவு தர திரவத்தின் அடர்த்தி தர G ஆக இருக்கும். இதுதான் எங்க நிறைக்கு சமனான நீர். இது பொருள் அமிழும் போது என்ன நடக்கும் சொன்னால் என்ன நடக்க போகுது? பொருள்கிட்ட கனவளவுக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கப்படும். ஒரு ஆள் வந்து ஒரு தொட்டிக்குள்ள போறாருன்னா அவர்கிட்ட கனவளவுக்கு சமனான நீர் தான் வெளியில போகும். ஒரு பொருளை அமிழ்த்துறீங்கன்னா அந்த பொருள்கிட்ட கனவளவுக்கு சமனான நீர் தான் என்ன செய்யும்? வெளியில போகும். அப்ப எவ்வளவு கனவளவு? V கனவளவு. என்ன வெளியில போகுது? நீர் தானே வெளியில போகுது. ரோடபிள்யூ. அப்ப இவ்வளவு நீர் இடம்பெயர்க்கப்படும். இதுல பாத்தீங்கன்னா இவரோ பெரிய ஆளுன்னு பார்க்கணும். யார் பெரிய அப்ப எது பெருசு? இதுதான் பெருசு. அப்ப கூட நீர் என்ன செய்யுது? வெயிட் இன்னும் முடிக்கல. கூட நீர் வந்து என்ன செய்யுது? இடம்பெயர்க்கப்படுது. அப்படின்னா இவர் கொஞ்சம் கூட உயர்ந்திருப்பார், இவர் உயர்ற அளவு என்ன செய்யும்? குறையும். இவரை பெரிய கம்பியா பண்ண இல்ல. இவர் வந்து கூட உயரத்துக்கு என்ன செய்வார்? லெவல் கூடி இருக்கும். இப்ப உருகினா அப்புறம் என்ன நடக்கும்? மாறாது, கீழே வந்துடும். வேன் கூட வந்துடும். எல்லாம் தண்ணியா மாறினோடனே பனிக்கட்டின கனவளவு V நோட்டா வந்துடும். இவ்வளவு V முருகி என்னத்துக்கு வந்துடும்? V நோட்டா வந்துடும். V நோட்டன்றது குறைஞ்ச போகுது தானே, அதாவது இந்த பகுதிக்கு வந்துடும். இப்ப நீர் வந்து குறை. சரிதானே? mg சமன் அது எல்லாம் இங்க யூஸ் பண்ணிடலாம். என்னடா இதை வெட்டி விட்டா அது மிதந்து கொண்டு தானே கூப்பிடுறாரு மேல். ஓகே, mg சமன் t plus u யூஸ் பண்ண போறீங்களா? t இருக்காது என்ன அப்படின்னு சொல்லலாமே. ஓகே குட். அப்படின்னு யோசிச்சு பாப்போம். இந்த சமன்லயே பார்த்தோம்னா mgn tn கூட்டினா தான். ஓ ரைட், இது நல்ல ஒரு ஐடியா.
எம்ஜிஎம் டிஎம் கூட்டினா தான் இங்க மேலுதப்பி வரப்போகுது. அப்ப மேலுதப்பி ஜூ1. அப்ப இங்க என்ன நடக்க போகுது? எம்ஜி தான் என்னத்துக்கு ஈக்குவலா இருக்க போகுது, அங்க இருக்கிற மேலுதப்புக்கு ஈக்குவலா இருக்க போகுது. இப்ப சொல்லுங்க, ஜூ1 பெருசோ ஜூ பெருசோ? ஜூ1 தான் பெருசு. டி சேர்த்துல வருது, எம்ஜி எம்ஜி ஈக்குவல் டி வருதല്ലോ. அப்ப டி வருதுன்னா இவர் ஜூ1 வந்து கிரேட்டர் தான். அப்ப ஜூ1 கிரேட்டர் தான் ஜூ. அப்ப மேலுதப்பு கூடினா என்ன மீனிங்? இடம்பெயர்க்கப்பட்ட நீரிட கனவளவு கூட, அப்ப கூட உயரத்துக்கு உயர்ந்திருப்பார். ஓகே. இப்ப உரியினா பிறகு என்ன இல்லாம போயிடும்? டி இல்லாம போயிடும். டி வந்து 0 ஆயிடும். டி 0 ஆயினால் ஜூ1 என்னத்துக்கு வந்துடும்? எம்ஜிக்கு. அப்ப பழைய கனவளவுக்கு வந்துடும். அப்ப என்ன செய்யும்? ஈஸியா இருக்கு. வெரி குட். விளங்குதா? ரெண்டு முறையிலையும் எழுதி வச்சுக் கொள்ளும். ரெண்டும் முக்கியம். எஸ்ஏஎல் வரைகள்ல அதுகள் முக்கியம். டெஃபினிட்லி நல்ல ஐடியா. போனோம். இல்ல இல்ல, வீழ்ச்சி அடையும். வீழ்ச்சி அடையும் தான் ஆன்சர். செகண்ட் ஆன்சர் தான் ஆன்சர். கொஞ்சம் கொஞ்சம் குறையும். சரியா? எழுதுங்க எழுதுங்க, எழுதாட்டி எழுதி முடியும். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். ரைட். ரைட். இதுக்கு வந்து நீர் இருக்கு. என்ன கேள்வி சொல்லி கிடக்கு? என்ன கேள்விகள் சொல்லி கிடக்குன்னா, சீரான கோல் ஒன்று படத்தில் காட்டப்பட்டவாறு அதனது முனைகளில் ஒன்று பாத்திரம் ஒன்றின் சுவருக்கு பிணைக்கப்பட்டதாயும் அடுத்த முனை நீருக்குள் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் உள்ளது. பிணைப்பின் பின் கிடையச்சு பற்றி இக்கோல் சுயாதீனமாக சுழலத்தக்கதாக உள்ளது.
அப்படின்னா என்ன மீனிங்டா கிடையச்சு பற்றி பின்பின் கிடையச்சு பற்றி சுயாதீனமாக இது நிலை குத்தாச்சு பற்றி தானே இப்படிதான் மேலகீழ தானே போய் வரப்போகுது ஆனால் தானே நீர்ல மேலகீழ போய் வரும் கிடையச்சுன்னு சொல்லி சொன்னா கிடையச்சு பற்றி என்றால் பாப்போம் கேள்வி ஃபுல்லா வாட்ஸ்அப் கிடையச்சு பற்றி இக்கோல் சுயாதீனமாக சொல்லக்கூடியதாக உள்ளது சமநிலையில் இக்கோளின் அரைவாசி நீருக்குள் அமர்ந்துள்ளது இக்கோல்ல இருந்து திரவியத்தின் சாரிடத்தை யாரு கேட்டுக்காரு ஓகே நான் நினைக்கிறேன் சரி நீங்க சுயாதீனமா அங்க இங்க அசைன்மெண்ட் பாருங்க மேல கீழ அசைன்மெண்ட் யோசிச்சு கொள்ளுங்க ரைட் சமநிலையில இருக்கிறவங்க அவர் கிடையா அசைகிறல எந்த விஷயமும் இல்லத்தானே இப்ப மேல கீழ அசைகிறதான் எங்களுக்கு தேவை ஏனென்றால் இப்ப நல்லா அவர் வந்து இப்ப நிறைய கொஞ்சம் கூட மாட்டா என்ன செய்யும் இன்னும் கொஞ்சம் கீழே வருவார் நிறைய இதென்றால் மேலே நிற்பார் உடங்குது அப்ப இவர் சரி அரவாசியில வந்து சமநிலைப்படுதாம் அப்படி என்றால் யோசிச்சு பாருங்க சீரான கோல் சொல்லி கிடக்கும் சீரான கோல் அப்ப அவர்கிட்ட நிறை வந்து எங்க இருக்க போது நடுப்புடியில தான் ஆகும் அப்ப இது எல்லாம் இருக்க போது இது எல்லாம் இருக்கு இப்ப இதுல நீங்க பிணைக்கப்பட்டிருந்தால் என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் மரதாக்கம் ஒன்று இருக்கு இந்த இடத்துல மரதாக்கம் ஒன்று இருக்கு இதுக்கெல்லாம் குறிப்பா என்னது கேட்கிறாருன்னு பார்ப்போம் அடுத்த இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த அமிழ்ந்த பகுதியின் நடுப்புள்ளியில் என்ன இருக்கும் மேலுதைப்பு இருக்கு மேலுதைப்பு தாக்குற புள்ளி எது மீயுந்தல் மையம் என்று சொல்லுவோம் மீயுந்தல் மையம் என்ன அமிழ்ந்த பகுதியின் நடுப்புள்ளி ஓகே அமிழ்ந்த பகுதியின் நடுப்புள்ளி என்றால் இந்த தூரம் என்னவா இருக்க போகுது L/2 ஆக இருக்க போகுது சரி கேள்வி சார் அடர்த்தி கேட்டுக்காரு பொருளுண்ட சார் அடர்த்தி என்றால் இப்ப விஷயத்துக்கு வரும் இவற்றை அடர்த்தி நான் ரோ என்று போடுறேன் நீரின் அடர்த்தியை ரோ டபிள்யூ என்று போட்டால் எஸ் ரோ நாட் ஓவர் ரோ டபிள்யூ தேவை ரோ நாட் ஓவர் ரோ டபிள்யூ தேவைன்னு சொல்லி சொன்னால் மேலுதை இப்ப ஓகே இப்ப என்னென்றால் இந்த மரதாக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்லை நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா இந்த அச்சு பற்றி ஒரு திருப்பத்தை எடுத்து பார்ப்போம் ரைட் சமநிலையில இருக்கிறாரല്ലോ சமநிலையில இருந்தால் இடம் சொல்லி திருப்போம் மேலம் சொல்லி திருப்போம் அப்படி இருக்கும் கொண்டு கொண்டு சமனாக இருக்கும் அப்ப இடம் சொல்லி திருப்போம் மேலம் சொல்லி திருப்போம் என்றால் இந்த செங்குத்தியும் இந்த செங்குத்தியும் எனக்கு இப்ப இதை நான் டீட்டாண்டு போடுறேன்டால் எல் கொஸ்டீட்டா இது எல் தானே எல் கொஸ்டீட்டா தான் இந்த நீளம் என்ன எல் கொஸ்டீட்டா இவ்வளவு நீளம் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் எல் பிளஸ் L/2 கொஸ்டீட்டாவாக இருக்கும் தெரியுறீங்க ஓகே சரி இப்ப சமநிலையில் இருக்கிறபடியே நான் திருப்பத்தை எடுத்து பார்க்க போறேன் திருப்பத்தை எடுத்து பார்த்தால் இந்த ஓண்டு அச்சு பற்றி திருப்பம் எடுக்க போறேன் ஓண்டு பற்றி வலம் சொல்லி திருப்பம் எடுத்து சொன்னால் mg இன்டு எல் கொஸ்டீட்டா அது என்னத்துக்கு சமனா இருக்கணும் இடம் சொல்லி திருப்பத்துக்கு u இன்டு இது 3l/2 கொஸ்டீட்டா ரெண்டையும் கூட்டம் பண்ணார் கொஸ்டீட்டா கட் ஆயிடும் எல்எல் கட் ஆயிடும் ஆக u is equal to என்ன வரப்போகுது u is equal to 2 times 2/3 times mg 2/3 times mg என்று வரப்போகுது ஓகே இனி நிலைக்குத்து சமநிலையான இடத்துல சொன்னால் u equal to என்ன இருக்கணும் mg ஆக இருக்கணும் வேண்டாம் அப்படி எடுக்க வேண்டாம் ஓகே அப்படி எடுக்க வேண்டாம் என்னென்று எடுப்ப வேண்டாம் யூஎம் எம்ஜிஎம் எழுதலாம் யூ எழுதலாம் இப்படி எழுதலாம் என்றால் அமிழ்ந்த பொருண்ட கனவளவு இதன் குறுக்கு வெட்டு பிறப்ப நான் ஏன் எடுக்கிறேன் இந்த குறுக்கு வெட்டு பிறப்ப ஏன் எடுத்தால் அமிழ்ந்த பொருண்ட கனவளவு என்ன எல் தூரம் இல்லை அமிழ்ந்து இருக்குது அமிழ்ந்த பொருள் அதாவது A/L அமிழ்ந்த பொருண்ட கனவளவு என்ன A/L திரவத்தின் அடர்த்தி என்ன ரோடாபுச்சு இந்த ஜி தான் மேலுதட்டு நிறைய எழுதினா என்ன வரப்போகுது பொருளின் மொத்த கனவளவு பொருளின் குறுக்குவெட்டு பிறப்பு தர பொருளின் நீளம் எவ்வளவு நீளம் 2l இந்த பொருளின் அடர்த்தி ஜி ஓகே இதை நான் இதுல அப்ளை பண்ணி விட்டுட்டா ஆன்சர் வந்துடும் ஜூக்கு பதிலாக எத்தனை போட போறேன் AL rho WG equal 2/3 mgக்கு பதிலாக என்ன வரும் 2 into AL rho naught சரியா புரியும்
என்ன திகைச்சு போயிருக்க மாதிரி கிடக்கு. விளங்க இல்லையோ என்ன எழுதுறாண்டு. இப்ப இதுல என்ன கவனமா இருக்க வேண்டிய விஷயம் வேண்டாம். நிலைக்குத்த சமன்ல இல்லாம இருக்க நிலைக்குத்து விசைகளை சமநிலைப்படுத்தக்கூடாது. ஏன்னா அங்க இருக்கிற மரதாக்கம் எந்த டிரெக்ஷன்ல தாக்குதுன்னு எனக்கு தெரியாது. இந்த இடத்துல பிணைச்சிருக்கிறோம். அதுல உராய்வு பெரியவர் கதை கேள்ல ஒன்னும் கதை கேள்ல. அப்ப எங்க விளைவில் மரதாக்கம் பெறுதுன்னு தெரியாது. அப்ப நிலைக்குத்து சமநிலை என்று எடுக்கலாம். அதாவது u ஈக்குவல் டு mg என்று போட்டு கேள்வி செய்யலாம். அது பாருங்க அங்க இடையில என்ன வருது 2/3 என்ற வருது. அதை நான் என்னத்தை வச்சு கொண்டு எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல இருக்க பிரச்சனையை தீர்க்கணும்னா அந்த இடம் பற்றி திருப்பம் எடுப்போம். அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும். டவுட் இருக்க கூடாது அந்த இடத்துல. அப்ப என்ன செய்யணும், அந்த இடத்தை பற்றி திருப்பம் எடுத்து விட்டா என்ன செய்யும், அவர் இல்லாம போயிடுவார். அவர் இல்லாம ஒரு முடிவு உங்களுக்கு வந்து சரியா. ரைட். இப்ப பாருங்க இனி ஏல வெட்டுங்க, ஏல வெட்டுங்க. ஓகே, ஜிய வெட்டுங்க. அடுத்தது எங்களுக்கு தேவை ரோ நாட் ஓவர் ரோட் ஆஃப் இல்லை தேவை. அப்ப ரோட் ஆஃப் இங்கால கொண்டு போங்க, மிச்சம் எல்லாத்தையும் இங்கால கொண்டு வாங்க. அப்ப 3/4 வரும். 2 தானே. ரோ நாட் ஓவர் ரோட் ஆஃப். இதுதான் சார் இடத்து என்ன எத்தனை ஆன்சர்? 4வது ஆன்சர். திருப்பி இருக்கும் விளங்கப்படுத்துறதோ. சரி, எந்த இடத்துல பிரச்சனை வருது? ஓகே, இப்ப இது என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா அமிழ்ந்து இருக்குது. இப்படி ஒரு சமநிலையிலே இருக்குது. சமநிலையில் இருந்தால் கொண்டு நிலைக்கொத்து விசைகள் 0 இருக்கும், கிடை விசை 0 இருக்கும், அடுத்தது திருப்பம் 0 இருக்கும். இதுல நிலைக்குத்து விசையை பற்றி கதை கேளாது. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல என்ன மாதிரி விளைவுகளை பற்றி தெரியாது. கிடையம் பற்றி கதை கேளாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன மாதிரி என்ன தெரியாது. சரிதானே. அப்ப நான் என்ன செய்யலாம்னா திருப்பதி இந்த புள்ளி வரை திருப்பத்தை எடுத்து விட்டேன்னா எனக்கு வர போறது என்ன, mg அதுக்குரிய தூரம், மேலுதைப்பு அதுக்குரிய செங்குத்து தூரம். ரைட், அது ரெண்டையும் போடுறேன். தனித்தனிய செங்குத்து தூரத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து போட்டு சமநிலைப்படுத்தினா எனக்கு யூக்கும் எம்ஜிக்கும் இடையிலான தொடர்பு வருது. ஏன்னா விளங்குது, யூக்கும் எம்ஜிக்கும் இடையிலான தொடர்பு வருது. எனக்கு சாரடத்தி என்ற ஒரு விஷயம் வந்தாலே எனக்கு யூவும் எம்ஜியும் வந்தா சந்தோஷம். ஏன் யூ ஒன்று வந்தாலே என்ன வந்துடும், அங்க திரவத்தின் அடர்த்தி வந்துடும், நீரின் அடர்த்தி. எம்ஜி ஒன்று வந்தா பொருள் அடர்த்தி வந்துடும். ஆகவே பொருள் அடர்த்தியை நீரின் அடர்த்தியும் தனித்தனியாக மேலுதைப்பையும் நிறைய தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? மேலுதைப்புன்ற என்ன, அமிழ்ந்த பொருள கனவளவு தர திரவத்தின் அடர்த்தி ஜி. அமிழ்ந்த பொருள கனவளவு என்ன, அந்த குறுக்கோட்டை பிறப்பை ஏன் எடுக்கிறேன். அமிழ்ந்த போதின் நீளம் எல் நாட், எல்லா எல் நாட் எல், அதான் கனவளவு தர திரவத்தின் அடர்த்தி தர ஜி. நிறையன்றது என்ன, பொருளின் மொத்த கனவளவு a × 2l இன்று பொருளின் அடர்த்தி ரோ நாட் × ஜி. ரெண்டையும் என்ன செய்யறேன், இதுல அப்ளை பண்ணி போட்டு எடுத்து வரோம் ரோ நாட் ஓவர் ரோட் ஆஃப். இதுல எவ்வளவு கேள்வி இருக்கு, இவ்வளவு கேள்வியும் செய்து முடிக்கிறேன்னா மெக்கானிக்ஸ் என்னண்டு ஓ அப்படியா, ஓகே. அதே மாதிரிதான் நல்லா இருக்கு. முதல்ல படிச்ச அந்த அப்ப அவ்வளவு நான் சொல்லி தந்தா வேற இல்லை. கேள்வி பிராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த கேள்வி 24. ஓகே, செய்ய முடியும். அதான் உண்மை.
எஸ்ஏ வந்து இதுதான் சுழற்சி இயக்கத்துலாம் கூட வரும். ரெண்டு செய்யும், 4 செய்யும். என்ன நடந்தது? இப்ப 2 தான் பேரும். பிறகு பார்ட் ஏ பார்ட் பி என்று 2 செக்ஷன் இருக்கு அப்படி. சகலதும் சேர்த்தான். எப்பவுமே குதிக்கிறேன், மேல இருந்து கீழே குதிக்கிறேன், மெதுவா தான் இறங்குறது இல்ல. ஒரு அதான் சொல்றேன் ஏறுறதுன்றாலும் அப்படிதான் ஏறுறது, மெல்ல மெல்லமா தான் ஏறுறது, மேல இருந்து கீழே குதிக்கிறேன் இல்ல. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய என்ன செய்யும்? இப்ப நாங்க ஒரு புது விஷயத்த நாங்க படிக்கல, எங்கட அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், எங்கட மூளையில வந்து மடிப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியும். இந்த ஒரு மடிப்புகளும் வந்து என்ன செய்யும், விரிவடை. சரியா? அப்ப அதுக்கு என்ன மாதிரி எங்களோட கெப்பாசிட்டி மாறும். கெப்பாசிட்டர் அப்படித்தானே, அந்த ஏரியாவை பொறுத்து தான் என்ன செய்யும், கெப்பாசிட்டர் டிசைட் பண்ணப்படும். கெப்பாசிட்டர் தெரியுமா? கொள்ளளவு என்று படிச்சு நீங்க எலக்ட்ரிசிட்டி. என்னது? சரி 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 சரி. கொள்ளளவு என்ன செய்யுமா? கொள்ளளவு வந்து ஏற்றங்களை சேமித்து வைத்திருக்கு, சரிதானே? ஏற்றங்களை சேமித்து வச்சிருந்து என்ன செய்ய மாட்டால் கரண்ட் இல்லாத நேரம் வந்தது என்ன செய்ய மாட்டால் அதை வந்து வெளிவிடுவோம். ஓ இருக்கு, எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ். ஓ அதுகளிலும் பிள்ளை விடுவான், அதுல எல்லாம் ஒரு இது இல்ல தான், பெரிய ஹார்டான விஷயம் இல்லையே. நீங்க மினக்கரையில் சொல்லும் ஒரு இது போடலாம், இது பிடிச்சிட்டு ரியாக்ஷன் பிடிச்சு அதை சிம்பிளிஃபை பண்ணி NAND கேட் வர்றது பிடிச்சு சர்க்யூட் வர்றது அப்படியே போயிட்டு. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. 900 கிலோகிராம் -3 அடர்த்தியுடைய பனிக்கட்டி ஒன்று 1000 கிலோகிராம் -3 அடர்த்தியுடைய நீரில் மிதக்கிறது. 2 கிலோகிராம் நிறையுடைய பறவை ஒன்று. இப்ப பாருங்க, இப்ப 900 கிலோகிராம் -3 அடர்த்தி இருக்கிற பனிக்கட்டி 1000 கிலோகிராம் -3 இருக்கிற நீர்ல மிதக்குது என்றால் எவ்வளவு பகுதி மிதக்கும், எவ்வளவு பகுதி ஆள்? தியரியில தான் 900 கிலோகிராம் -3 அடர்த்தி இருக்கிற பனிக்கட்டி, சரியோ? 1000 ஒண்ணுங்கள் 9 ஒண்ணுங்கள் 10 என்ன செய்யும்? அதாவது நீருக்கு 9/10 வந்து தாழும், ரைட்? அடர்த்தியின் வீதத்துக்கு என்ன மாதிரி தான் என்ன செய்யும், தாழும். இப்படி யோசிச்சு பாருங்க, 1000 கிலோகிராம் -3 1000 கிலோகிராம் -3 என்ன செய்யும்? அமிழ்ந்து மிதக்கும். ரெண்டும் அடர்த்தி சமனண்டா என்ன செய்யும்? அமிழ்ந்து மிதக்கும். இப்படி ஒரு மிதவை நடக்கும். ரெண்டு அடர்த்தியும் சமனா இருந்தா இப்படி நடக்கும். இப்ப இவர் 900 கிலோகிராம் -3 என்றால் மற்றவர் 1000 எடுத்து சொன்னால், நீர் வந்து 1000 என்றால்
எவ்வளவு பகுதி மிதக்கும் எடுத்துட்டு சொன்னால் இதை வச்சு கூட சொல்லுவோம். 10ல் 9 பகுதி என்ன செய்யும்னா தாழும். 10ல் ஒரு பகுதி மிச்சமா இருக்கிறதா என்ன மிதக்கும். சரியோ? அப்ப ஓகே, 9×10 v வந்து தாழும், 1×10 v வந்து மிதக்கும். ஓகே, இப்ப கேள்விக்கு வரும். என்ன சொல்லி கிடக்குது? 2 கிலோகிராம் நிறையுடைய பறவை ஒன்றை பனிக்கட்டி குச்சியின் மீது அமிழ்ந்து விடாமல் அமர்த்துவதற்கு இக்குட்டி கொண்டிருக்க வேண்டிய இழிவு கனவளவு 2 கிலோகிராம். இப்ப பாருங்க, ஒரு பறவை ஒன்று வந்து மேல இருக்க போகுது. இது முற்றாக அமிழாமல் என்ன செய்ய போகுது? அது வந்து இருக்கும். இப்ப என்ன நடக்கணும்? எவ்வளவு அவர் பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும்? மேல இருக்கிற அந்த பகுதியை, அந்த மேல இருக்கிற பகுதியின் கனவளவுக்கு சமனான மேலுதைப்ப இவரை வடியா யோசிச்சு பாருங்க. இவரை வந்து அமுழ்த்தணும்னா இவ்வளவு பகுதியும் என்ன செய்யணும்? கீழ் நோக்கி தள்ளணும். நீங்க ஒரு விஷயம் கொடுத்து இவரை முற்றா அமுழ்த்தணும்னா எவ்வளவு பகுதியும் அமுழ்த்தணும்? இந்த பகுதியை அமுழ்த்தினா சரி. அப்ப இவ்வளவு பகுதியும் அமுழாம இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? நிறை குறைவு இருக்கு. அதாவது மேலுதைப்பு கூடவா இருக்கு. ஐயோ, மேலுதைப்பு கண்டவாடெல்லாம் கதைக்கிறோம் போது மேலுதைப்பு எல்லாம் இல்ல. ஐயோ, அதை எல்லாம் யோசிக்க கூடாது. அஞ்சு பாருங்க, கொஞ்சம் கவனி. ரைட், இப்ப எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இவ்வளவு பகுதி அமர்ந்துருக்கு. இப்ப சமநிலையில இருக்கு. இது ஜூ, சரியா? இது ஜூ, இது எம்ஜி. இப்ப சமநிலையில இருக்குது. ஜூ சமன் எம்ஜி இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், மேலதிகமாக நீங்கள் ஒரு பொருளை கொண்டு வைக்க போறீங்க. அந்த பொருள் வந்து என்ன செய்யணும் என்றால் இவ்வளவு பகுதியையும் என்ன செய்யணும்? அமிழ்த்தும். அதான் அதன் நோக்கம். இவ்வளவு பகுதியும் அமிழ்த்தணும்னு சொல்லி சொன்னால், இப்ப அமிழ்ற பகுதியின் கனவளவு கூடுது. அப்ப என்ன செய்யும்? மேலெழுப்பு கூடும். எவ்வளவு மேலெழுப்பு கூடும்? எவ்வளவு பகுதி இன்னும் அமல போகுதோ அவ்வளவு மேலெழுப்பு கூடும். எவ்வளவு பகுதி அமிழ்ந்திருக்கீங்க? 9×10 v அமிழ்ந்திருக்குது. இப்ப எவ்வளவு அமிழாம இருக்குது? 1×10 v. அப்ப இன்னும் 1×10 vக்கு சமனான மேலெழுப்பு என்ன செய்யணும்? கொடுக்கக்கூடிய மாதிரி அந்த பொருளை நீங்க வைக்கணும். நீங்க பொருளை வச்சா என்ன செய்யணும்? அமுழணும். அதுக்கேற்ற மாதிரி விசையை கொடுக்கணும். அந்த கொடுக்குற விசை என்னது சமனா இருக்கணும்? இந்த பகுதியால் ஏற்படுத்தக்கூடிய அமிழ்த்து விடாமண்டா மட்டும் அமுழணும். ஃபுல்லா போகாம பேலன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்ப இந்த பகுதியின் கனவளவுக்கு இந்த இவ்வளவு பகுதியும் அமுழணும். இவ்வளவு பகுதியும் அமுழணும்னு சொல்லிச்சுன்னா நீங்க மேல எவ்வளவு விசை கொடுக்கணும்னு பார்ப்போம். ரைட், இப்ப என்ன நடக்க போகுது? விசையை கண்டுபிடிக்கணும். அமிழ்ந்த பகுதியின் கனவளவு தர திரவது நடத்தி என்ன நீர் தானே? ரோடாபிள்யூ 1000 மடங்குக்கார 1000 மடங்குக்கார தர ஜி 10. இவ்வளவையும் அமுழ்த்தோணும். ரைட், அதாவது இவ்வளவு அமுழ்த்தாம என்ன நடக்குது? மேலுதைப்ப தாங்கி வச்சு கொண்டு அதை நீங்க அமுழ்த்த என்ன செய்யும்? மேலுதைப்பு கூடும். எவ்வளவு கூடும்? மேக்சிமம் இவ்வளவு கனவளவால மேலுதைப்பு கூடும். இவ்வளவு கனவளவுக்கு சமனான மேலுதைப்பு கூடும். அப்ப அதுக்கு சமனான நிறை நீங்க கொண்டு வந்து வச்சு விட்டீங்கன்னா சரி. சரியோ? இப்ப கேட்ட கேள்வி என்னது? 2 கிலோகிராம். அப்ப அது என்னதுக்கு சமனா? 2 கிலோகிராமுக்கு சமனா. அப்ப 20 நியூட்டனுக்கு சமனா. அப்ப 20 நியூட்டன் நீங்க கொண்டு வந்து வைக்க அமுழாம என்ன புல்லா அமுழாம என்ன செய்யுது? மிதக்கு. அப்படின்னா மட்டும் நிலைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? 20 நியூட்டன். சரியா? அப்ப இதுல இருந்து 10 பட்டுங்க, 0 பட்டுங்க. v வந்து 2×100, 1×50 மீட்டர் கியூப். இந்த கிளியருக்கு நீங்களே வாசிங்க, உங்களுக்கு விளங்காட்டு நான் திருப்பி சொல்றேன். மறுதலையான கேள்வி கேட்டிருக்காரு, விளங்குதா? வளமையா வந்து இவ்வளவு துணியை வச்சா மட்டும் அமலு பண்றதுதான் கேள்வி. சரிதானே? இப்ப மட்டும் அமல வைக்கணும்னா அதுல கனவளவு எல்லாம் தந்திருக்காரு. இங்க கனவளவை தராம கனவளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. ஆனா இவ்வளவு நிறைய வச்சு அமலு மட்டும் சொல்லியிருக்காரு. 2 கிலோகிராம் அப்படின்னா 20 நியூட்டன். சரி,
சரியோ? விளங்குதோ? கேள்வி விளங்குதோ? ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். இது அந்த ஏரி நாய்கறிவு என்ன? சரியா? இப்படி ஒரு படம் ஒன்று காட்டியிருக்கிறார். இது வந்து H1 உயரம் தந்திருக்கிறார். இதுல இருந்து இவ்வளவும் இவ்வளவும் வந்து H2 சொல்லியிருக்காரு. அதோட இது வந்து வந்திருக்கிறார் H3. குழாயின் மட்டம் எல்லாம் வந்திருக்காரு. நிறைய கேட்கப்படுறாரு கூட. H4. ஓகே, கவனமாக கவனிச்சு கொள்ளுங்க. இது என்ன விஷயம் சொல்றாருன்னு பார்ப்போம். ஐயரின் ஆய்கருவி ஒன்றின் குழாய்களில் ஒன்று அடர்த்தி ரோடபிள்யூவும் நீரிலே அமிழ்த்தப்பட்டுள்ள என்னது குழாய்களில் ஒன்று அடர்த்தி ரோடபிள்யூ உள்ள நீரிலே அமிழ்த்தப்பட்டுள்ளது. அதன் மற்றிய குழாய் அடர்த்தி ரோ எக்ஸ் உள்ள திரவம் ஒன்றிலே எக்ஸ் இல் அமிழ்த்தப்பட்டுள்ளது. இது எக்ஸ். ரோ எக்ஸில் உள்ள ஒரு திரவம் எக்ஸில் அமிழ்த்தப்பட்டுள்ளது. ஓகே. டீயில் உறிஞ்சல் பிரயோகிக்கப்படும் போது குழாய்களில் உள்ள நீர் திரவ மட்டங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மேலெழுகின்றன. திரவம் எக்ஸின் அடர்த்தி ரோ எக்ஸ் சமன் ரோ எக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரெண்டு கண்டுபிடிப்போம். சரி, இப்ப இதுல ரெண்டுக்கும் இடையிலான ஒரு அமுக்க வித்தியாசம் ஒன்று. ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் சமன். சரியா? P0 P0 ஆயிரும். சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற அமுக்கமும் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கமும் சமன். இது பையன்டா, இது பையன் வளிமண்டலத்தில் இருக்கല്ലോ. ஸோ அதே மாதிரி நாங்கள் ஒரே கிடைமட்டத்துல வந்து அமுக்கம் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பையன்டா அமுக்கம், இந்த இடத்துலயும் பையன்டா அமுக்கம்.
அதே மாதிரி இந்த இடத்துல பையன் அமுக்க மாட்டா, இந்த இடத்துல பையன் அமுக்கும். அப்புறம் யோசிக்கடா இதுவும் இதுவும் ஒரே மட்டத்துல சமன்ன்றது யோசிக்க கூட, ஏனென்றால் ரெண்டும் தொடுகையில இல்ல, ரெண்டும் வேற வேற சிஸ்டம். அப்படி என்றால் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கமும் இதே மட்டத்துக்குள்ள இருக்கிற அமுக்கமும் அப்படி இருக்காது, சமனா இருக்காது. அப்ப இது பையன்டா இதுக்கு பக்கத்துல இருக்கிற இடம் பை, இதுல பையன் இதுவும் பக்கத்துல இருக்கான் பை. அப்ப இதுக்கு என்ன மாதிரி சமப்படுத்துங்க, புள்ளி ஏ இது புள்ளி பி, அப்ப ரெண்டுலயும் இருக்கிற அமுக்கம் PA is equal to PB ஆக இருக்க போகுது. PA என்ற அமுக்கம் என்ன தவிர போகுது, P நாட் பிளஸ் H1 ரோஜ், H1 தானே இது, H1 ரோ WG is equal to B என்ற இடத்துல இருக்கிற அமுக்கம் வந்து P நாட் பிளஸ் H2 ரோ XG, P நாட் வெட்டப்பட்டுரும், GG வெட்டப்பட்டுரும், OX equal to H1 rho W H2 அப்ப உங்களை இவ்வளவு எல்லாம் தந்து யோசிக்க வச்சவன், அங்கெல்லாம் இங்கெல்லாம் செய்வீங்க தியரி கிளியர் என்றால் நீங்க என்ன தந்தாலும் பிரச்சனை நாங்க செய்வோம் ஏன்னா இது போன். அடுத்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? ஆமா. எத்தனையாவது மேபி அது சரி. நான் கூட ஜூப்லாயின்னு தானே வரைஞ்சேன், நீங்க வரைஞ்சா பரவாயில்லை. நானும் ஜூப்லாயின் மைண்ட் செட் எல்லாம் வரைஞ்சிட்டேன். ஏன் கேள்வி பெருசா வாசிக்கணும்னு சொல்லி சொன்னதா? இல்ல இல்ல சொரியெல்லாம் இல்ல. சரி சரி சரியா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க.
சரி, இத பார்த்தோன்னே டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம். இது பெரிய விஷயமா எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்க கூடாது. என்ன நடக்கும்? ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. நாங்க படிச்ச தியரி தான் இது. என்ன தியரி படிச்சாங்க? இதுல வந்து என்ன செய்யுது? அந்த பொருள் மிதக்குது. அப்ப மிதக்கிறது நிறைக்கு சமனான நீர் இடம்பெயருக்கு. இந்த இடத்துல பொருள் அமடுது. அவற்றை கனவளவுக்கு சமனான நீர் இடம்பெயருக்கு. இந்த இடத்துல இடம்பெயர்க்கிறதுக்கு ஒரு தரம் இல்லை. ரைட்? ஆக இந்த ரெண்டுலயும் இருக்கிற அளவுல இதை விட கூடவாயிருக்கு. நீரின் உயரம் இது இதுல ரெண்டுலயும் வந்து என்ன செய்யும்? இதை விட பெருசா இருக்கும். ஆக சின்ன வர போறத இவர். ஓகே, இப்ப இதுல பிரச்சனை வந்து இவர் பெருசோ இவர் பெருசோ H2 தான் பெருசு. ஏன் எப்பவுமே நிறைய பொருளின் நிறைக்கு சமனான இடம்பெயர்க்கப்பட்ட நீர் வந்து பெருசாக இருக்கும். பொருளின் கனவளவுக்கு சமனாக இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் அளவு வந்து குறைவாக இருக்கும். ஓகே தானே? ரைட். ஆவே என்ன ஆன்சர்? H2 greater than H3 greater than H1. ஓகே, என்ன அடுத்த கேள்வி 27வது கேள்வி. என்ன கிளாஸ் என்ன? சரி, ஓகே. ஆக்சுவலி நான் எங்களுக்கே விட்டுருக்கணும். சரி, பரவாயில்ல. 20 கிலோகிராம் சும்மா சொன்னான். ரைட், கேள்வி பாருங்க. 20,000 சரி 20,000 இல்லை, என்ன வேறு 2,000 கிலோகிராம் கார் ஒன்று ஒவ்வொன்றும் 20 கிலோ பாஸ்கல் அமுக்கத்துக்கு காற்றடைக்கப்பட்டுள்ளவையான 4 டயர்களை கொண்டுள்ளது. டயர் இப்படி ஒரு கார் ஒன்று இருக்குன்னு வைங்க. இந்த காரா ஓகே, இப்படி ஒரு கார் ஒன்று இருக்குது. ஓகே, அப்ப கவனிச்சு கொள்ளுங்க என்ன சொல்லி கிடக்குது. ஒவ்வொன்றும் 200 கிலோ பாஸ்கல் அமுக்கத்திற்கு காற்றடைக்கப்படலாம். அப்ப ஒவ்வொரு டயருக்குள்ளயும் எவ்வளவு இருக்காம்? 200 கிலோ பாஸ்கல். அதாவது ஒரு டயருக்குள்ள இருக்கிற அமுக்கம் பிரஷர். இப்ப 4 டயர் இருக்க போகுது. 4 டயருக்குள்ளயும் என்ன இருக்க போகுது? 200 கிலோ பாஸ்கல் படி இருக்க போகுது அமுக்கம். ரைட்? அந்த காரண்ட நிறைவந்த எவ்வளவு? 2000 கிலோகிராம். 2000 கிலோகிராம். இந்நான்கு டயர்களும் நிறைக்கு சமமாக தாங்குவதாக கருதும் போது 4 டயர்களும் நிறைய சமமாக எல்லாத்துலயுமே வந்து என்ன செய்ய போகுது? ரியாக்ஷன் ஈக்குவல். இதுல மாற ரியாக்ஷன் தான் இதுலயும் பெற போகுது. 4 சில்லுலயும் வர்ற ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது? ஈக்குவலான ரியாக்ஷன் தான் இருக்க போகுது. சரிதானே? ஏன் சமனாக தாங்குதுன்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன ஒன்று கொண்டிருக்கும் தொடு பெறப்படும் நிறைக்கு சமமாக தாங்குவதாக கருதும் போது ஒவ்வொரு டயரும் பாதையுடன் கொண்டிருக்கும் தொடு பரப்பு. ஓகே, என்ன விஷயம் என்றால் இதுல இந்த நிறைய தாங்க போகுது. அவ்வளவுதான் விளக்கம். ரைட்? எது தாங்க போகுது? டயர். டயர் எல்லா பகுதியும் தாங்குமோ? இல்லை. டயர் நிலத்துல எந்த பகுதி தொடுகை வருதோ அந்த தொடுகைற பகுதி தான் என்ன செய்ய போகுது? தாங்க போகுது. அவர் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால் தொடுகையுறும் பரப்பளவு யாது? அதான் கேள்வி. ஓகே, அப்ப ஒரு பகுதியில வந்து தொடுகையுற பரப்பை நான் ஏன் எடுத்தேன் என்றால் அப்படி எத்தனை பகுதி தொடுகிற பகுதி?
4 தர ஏ பகுதி பரப்பு தொடுகை வரப்போகுது. ஆனால் உங்களுக்கு தெரியும் அமுக்கம் என்பது விசை தர பரப்புன்னு தெரியும். அப்போ சாரி விசையங்கள் பரப்பு சாரி. அப்ப இதுல இருந்து விசை என்பது என்னவா இருக்க போகுது? பி தர ஏ. அப்ப சொல்லுங்க அப்ப இங்க ஏற்படுத்தப்படுகின்ற விசை எவ்வளவுன்னு சொல்லுங்க. எதை தாங்குது? காரை தாங்குது. அப்ப காரம் நிறைய தாங்குது. சரியான காரண்ட நிறைய எது தாங்குது? டயர் தாங்க போகுது. ரைட். அப்ப விசை வந்து எவ்வளவு வரணும்? விசை வந்து வரணும் 20,000 வரணும். ரைட். பிரஷர் வந்து தெரியும். ஒரு சில்ல பிரஷர் வந்து எவ்வளவு? 20 கிலோ பாஸ்கல். அப்ப 13 பாஸ்கல் இன்டு அப்படி எத்தனை? 4 டயர்லயும் அவ்வளவு கொடுக்கப்படுது. இந்த டயர் வந்து எவ்வளவு? ஒரு டயர் ஏரியா வந்து ஏ அப்படின்னா 4A விளங்குது. விளக்கம் என்னண்டு? ஒரு டயர்ல தொடுகையுறும் பரப்பு தான் என்ன செய்யும்? விசையை வழங்கும், அந்த மரதாக்கத்தை வழங்கும். ரைட். ஓகே, இப்படி போட்டு சிம்பிளை பண்ணீங்கன்னா ஏ வந்துடும். இங்க 4 சைபர், இங்க 3 சைபர், ஒரு சைபர் விட்டு பண்ணும். சரியோ? A is equal to 2 over 20 into 4 into 4 10 சென்டிமீட்டர்ல 1/16 என்றால் இல்லையா? ஓப்பன் எல்லாம் இல்லைங்க, மாறி செய்திருப்போம். பாருங்க, அவசரப்படாதீங்க. கேட்ட கேள்வி ஒன்றுக்கு கேட்டதா? ஒவ்வொரு டயரும் பாதையிடம் தோறும். அப்ப ஒன்றுக்கு தான் கேட்டது. அப்ப என்ன செய்யணும்? 4ஆல பிரிக்க கூடாது. இத 4ஆல பிரிச்சு விட்டோம்னா சரி. இது ஒரு இது 4க்கும் சேர்த்து பரப்பு. ரைட். டயரும் பாதையிடம் தொடர்ந்து அப்ப மொத்தமா 4A கண்டுபிடிக்கணும். ஏதான் நாங்க இப்ப கண்டுபிடிச்சாங்க. ஏதாம் வந்து வருது உங்களுக்கு 1/160. இப்ப 4A கண்டுபிடிக்கணும். 1/160 தர 4. அப்ப 1/40 வரும். 1/4 சொல்லி சொன்னால் 0.25. அங்கால 1/10 0.1 0.025 மீட்டர் ஸ்கொயர். வெளி வாட்ச் செஞ்சா சரி. எல்லாத்தையும் கண்டுட்டு 4ஆல பெருக்கும். ஒரு ஏரியா ஒரு சில்லுக்குரியா தான் நான் கண்டுபிடிச்சேன். மொத்த தொடுகையிரும் பரப்பளவு எனக்கு கேட்டது. இப்ப 4ஆல பெருக்கும். 4 போடாம இருக்கலாம். எஸ், 4 போடாம இருந்தால் இங்க பேலன்ஸ் ஆகுமா? பேலன்ஸ் ஆகாது. 4 போட்டா தான் இதை பேலன்ஸ் பண்ணும். 4 சில்லும் தானே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுது. வேணுமெண்டா நீங்கள் 4A வந்து கண்டுபிடிக்கலாம். 4A 4ஆல பிரிக்காம 4A கண்டுபிடிக்கலாம். 4A தான் உங்களோட ஆன்சர். 4A போடாம அங்க விடலாது. 4 போட்டா தான் அது ஈக்குவல் ஆகும். என்னது? எங்க 4 போட்டா? இங்க 4 போட்டா? இல்ல நான் சொல்ற, நீங்க இதுல சொல்றீங்களா 4 போடக்கூடாது. இதுல 4 போடும். நீங்க போடாம விட்டா ஏ மாத்திரம் கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொல்றீங்க. இப்ப ஏ மாத்திரம் கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொன்னா இதுல 4 போட்டீங்கன்னா இதுல கோடைகள்ல ஏ என்ற பரப்பு என்னவா இருக்க போகுது? மொத்த பரப்பாண்ட இல்ல வந்துடும். நீங்க போடுற ஏரியா வந்து மொத்தமா கருதுற மாதிரி இல்ல வந்துடும். ஏன்னா செப்பரேட்டா 4ஆ பிரிச்சு போட்டுருக்கணும். அவ்வளவுதான். இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஏ போட்டு எங்களுக்கு கேள்வியே தானே. அப்ப அப்படின்னா இதுக்கு பதிலா ஏ போடலாம். ஏ தானே கிடக்கு. ஓகே ஓகே சரி சரி. அம்மா எழும்பிட்டா. ஓய், இப்படி ஒரு காரை உருவாக்கி விட்டா என்ன பிரச்சனை வரும்? என்ன அதற்கு இப்படி ஒரு ஷேப்ல உருவாக்கிட்டா, முன்பக்கம் இப்படி ஒரு ஷேப்ல உருவாக்கிட்டா என்ன பிரச்சனை வரும்?
இது வழியை கிழிச்சுட்டு ரொம்ப போகும். நோ நோ அதெல்லாம் பாரு. முன்பக்கம் பாரு அவங்க என்ன செய்ய மாட்டால் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து அதை என்ன செய்யும் அதில் போய் முட்டி கொண்டு நிக்கும். ஐயோ நீ கடவுளே, இவ்வளவு தாழ்வா அதான் shape ஓகே ஓகே எந்த ஒரு இதுக்கான சாரி இது செய்ய மாட்டான், கார் செய்வேன். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போம். லாஸ்ட் கொஸ்டின், இத கடைசி எந்த கேள்வியோட முடிப்போம். அப்ப முடிப்போம், ஸ்டாப் பண்ணுவோமா?